கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கணவன் ஐபிஎல் பெட்டிங்கில் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் பணத்தை இழந்த நிலையில் கடன் கொடுத்தவர்கள் கொடுத்த நெருக்கடியால் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஐபிஎல் பெட்டிங் உயிரை பறித்தது எப்படி? கர்நாடக மாநிலம் சித்திரதுர்கா பகுதியைச் சேர்ந்தவர் தர்ஷன் பாபு. என்ஜினியரான இவருக்கும் ரஞ்சிதா என்ற பெண்ணுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. நன்கு படித்து நல்ல வேலையில் இருந்தாலும் தர்ஷன் பாபு ஐபிஎல் பெட்டிங்கில் ஆர்வமாக ஈடுபட்டு வந்தார். ஒரே போட்டியில் 1 கோடி ரூபாய் சம்பாதித்து ஓஹோவென வாழலாம் என நண்பர்கள் ஏற்றிவிட அவரும் அதை அப்படியே நம்பியிருக்கிறார். இதனால் ஐபிஎல் பெட்டிங் என்ற சூதாட்ட வலையில் சிக்கிய தர்ஷன் லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை பெட் கட்டியுள்ளார். ஆனால் எதிர்பார்த்தது போல் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. பெட்டிங்கில் கட்டிய பணமெல்லாம் கிணற்றில் போட்ட சருகாக கரைந்து போனது. தர்ஷன் பாபு ஐபிஎல் பெட்டிங்கில் ஈடுபடுவது அவரது மனைவிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இது குறித்து கணவரிடம் அடிக்கடி சண்டையிட்டுள்ளார் அவரது மனைவி. சூதாட்ட வெறி தலை விரித்தாடிய தர்ஷன் பாபுவுக்கு மனைவியின் பேச்சுக்கள் காதில் சற்றும் விழவில்லை. கையில் காசு இல்லை என்றால் என்ன, கடன் வாங்கியாவது விட்ட பணத்தை மீண்டும் தட்டி பறிப்பேன் என ஆவேசத்துடன் களத்தில் இறங்கிய தர்ஷனை மீண்டும் மீண்டும் தலையில் அடித்து உட்கார வைத்துள்ளது ஐபிஎல் பெட்டிங். இப்படியாக சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை கடன் தொகை ஏறி கழுத்தை நெரித்துள்ளது. கடன் கொடுத்தவர்கள் சுதர்சனை தேட அவர்களின் கண்களில் சிக்காமல் எஸ்கேப் ஆகிவிட்டார். அதனால் தர்ஷனின் மனைவியிடம் சென்று நெருக்கடி கொடுத்துள்ளனர் கடன்காரர்கள். அதன்பின் 1 கோடி ரூபாய் வரை கடனை அடைத்த தர்ஷன் பாபு மீதமுள்ள 84 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்த முடியாமல் தவித்துள்ளார். பணம் கொடுத்தவர்கள் தொடர்ச்சியாக பணத்தை கேட்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்ததால் மனவேதனை அடைந்த தர்ஷனின் மனைவி ரஞ்சிதா மன உளைச்சலில் தவித்து வந்துள்ளார். இந்நிலையில் தற்கொலை கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்ட ரஞ்சிதா தனது உயிரை மாய்த்து கொண்டார். அந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். உயிரிழந்த ரஞ்சிதாவின் தந்தை வெங்கடேஷ் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். தனது புகாரில் பணம் கொடுத்தவர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்ததே ரஞ்சிதா இத்தகைய முடிவு எடுக்க காரணம் என்றும், தர்ஷனுக்கு ஆர்வம் இல்லாத போதும் அவருக்கும் பணம் கொடுத்த பெட்டிங்கில் ஈடுபட வைத்ததாக 13 நபர்களின் பெயர்களையும் மனுவில் வெங்கடேஷ் குறிப்பிட்டுள்ளார். ஐபிஎல் பெட்டிங்கில் மூழ்கி கிடந்த கணவனது செயலால் இளம் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கர்நாடகாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.